இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பற்றி நல்லதை பேசி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் மற்றவர்களை பற்றி புரணி பேசி வாழ்வதில்தான் ஆனந்தம் அடைகிறோம். நம்மை விட உயர இருக்கும் ஒருவரை குறை கூறாமல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், மனமுதிர்ச்சி நமக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்களை வாழ்த்தவும் முடியாமல் வீழ்த்தவும் முடியாமல் தவிக்கும் நாம் அவர்களை பற்றி புறம்பே மட்டம் தட்டி பேசி சீரழிந்து கொண்டிருக்கிறோம். இதனை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திருந்தி வாழ முயற்சி செய்ய வேண்டும். புரணி பேசுவதால் புரணி பேசுகிறவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கால விரயமே தவிர யாரை பற்றி பேசுகிறோமோ அவருக்கு எந்த விரயமும் ஏற்பட போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு நமது நேரத்தை வீணடிக்காது பார்த்து கொள்வோம். புறம்பே பேசி பொழுதை கழிப்பதை தவிர்த்து துணிவிருந்தால் அவர்களுடன் நேரில் மோதி பார்ப்போம். அத்தகைய துணிவு நம்மிடம் இல்லை என்றால் மற்றவர்களை பற்றி பேச நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு அமைதியாய் நம் வழியில் பயணிப்போம். நமது குறைகளை மறைக்கவும் நம்மை நியாயப்படுத்தவும் நாம் தேர்ந்து கொள்ளும் வழிதான் புறங்கூறுதல். பல தருணங்களில் பிறரிடம் இருப்பதாக நாம் காணும் குறைகள் நம்மிடமும் இருக்கலாம். ஆக குறைகள் என்பது எல்லோரிடமும் உள்ளதுதான் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் திருந்தி வாழ நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். நம்மை போலவே பிறருக்கும் ஆசைகள் உண்டு, கனவுகள் உண்டு, உணர்வுகள் உண்டு என ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருமே பிறரை பற்றி அவதூறாக புறம்பே பேச மாட்டார்கள். ஏனெனில் வெட்டி பேச்சால் நம் உணர்வுகளும் உறவுகளுமே வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே மற்றவரிடம் உள்ள குறைகளை பற்றி பேசுவதுதான் மிகப்பெரிய குறை. எதையுமே அறிவுபூர்வமாக பார்த்தால் எது சரி எது தவறு என ஆய்வு செய்யத்தான் தோன்றும். அதே நேரத்தில் அதை உணர்வு பூர்வமாக பார்த்தால்தான் ஏற்றுக்கொள்ளவும் விட்டு கொடுக்கவும் தூண்டும். உலகை அதன் போக்கில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பறந்து விரிந்த இந்த உலகு நம் ஒவ்வொருவருக்குமே உரியது. இதில் நாம் வந்து போகலாமே தவிர சொந்தம் கொண்டாடக்கூடாது. பெருந்தன்மையோடு நாம் உலகை ஏற்றுக்கொண்டால்தான் உலகம் நம்மை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். நாமும் பிறரது குறைகளை பெருந்தன்மையோடு மறந்துவிட்டு அவர்தம் நிறைகள் பற்றி பேசுவோம். ஒரு ஊரில் ஆசிரமம் ஒன்று இருந்தது. அங்கு வருகிறவர்களுக்கு ஞானி ஒருவர் தியானம் கொடுப்பார். ஒரு முறை சீடர்கள் பலர் அங்கு வந்து தியானம் செய்தனர். மௌனத்தை பற்றி தியானம் கொடுக்கப்பட்டது. மௌனத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டளையும் கொடுக்கப்பட்டது. சீடர்களில் ஒருவன் தான் மௌனத்தை கடைபிடிப்பதாக காட்டிக்கொள்ள விரும்பினான். ஞானியிடம் சென்று, நான் மௌனத்தை சரியாக கடைபிடிக்கிறேன், ஆனால் நான் உணவு உண்ணும் போது என் அருகில் இருக்கும் சீடர்களில் சிலர் பேசிக்கொண்டே சாப்பிடுகிறார்கள், மௌனத்தை கடைபிடிப்பதில்லை, எனக்கு இது துயரமாக இருக்கிறது என்றான். நீயும் ஏன் அவர்களோடு சேர்ந்து பேசுவதில்லையா என்று கேட்டு சீடனுடைய வாயை அடைத்தார் ஞானி. அன்றிலிருந்து சீடர்கள் காலை உணவு உண்ணும்போது மறைந்திருந்து அவர்களை கண்காணித்தார் அந்த ஞானி. பேசிக்கொண்டே சாப்பிடுகிறவர்கள் குறைவாக 4 இட்லிகள் மட்டுமே உண்டனர். பேசாமல் சாப்பிடுகிறவர்கள் அதிகமாக 6-7 இட்லிகள் உண்பதை ஞானி அறிந்து கொண்டார். அன்றிலிருந்து சீடர்கள் பேசிக்கொண்டே உணவு உண்ணலாம் என்ற கட்டளையை கொடுத்தார். அதன் பயனாக அதிகமான உணவு மீதம் இருந்தது. அதை ஏழைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் ஞானி. 2வது சீடன் தான் மற்றவர்களை விட மிக நல்லவன், சுறுசுறுப்பானவன் என்று காட்டிக்கொள்ள விரும்பினான். தினமும் அதிகாலையில் எழுந்திருப்பான். ஞானியின் வீட்டுக்கு முன் உள்ள இடங்களையெல்லாம் தினமும் தூய்மை செய்வான். தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான். பாத்திரங்களை எல்லாம் கழுவி தூய்மை செய்வான். ஒரு நாள் காலையில் சீடன் ஞானியிடம் சென்று, ஐயா, நான் சுறுசுறுப்பானவன், தினமும் அதிகாலையில் எழுந்து விடுகிறேன், தோட்டம் முழுவதையும் தூய்மை செய்து செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுகிறேன், ஆனால் மற்ற சீடர்களோ தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த வேலையையும் அவர்கள் செய்வதில்லை, சோம்பேறிகள் என்று கூறினான். ஞானி அவனிடம், நீயும் போய் நிம்மதியாக தூங்கு, அப்போது மற்றவர்களுடைய தவறுகள் குற்றங்கள் உனக்கு தெரியாது என்றார்.
வாழ்க்கையில் புண்ணியம் செய்ய தவறினாலும் மற்றவர்களை குற்றவாளிகள், பாவிகள், கெட்டவர்கள் என்று தீர்ப்பிடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களை பற்றி குறை சொல்லாமல் வாழ்வோம். அப்போதுதான் நம்மில் நிம்மதி பிறக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை பற்றி குறை பேசி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இந்த நாள் முழுவதும் நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சின
தினமொரு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே, அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாறும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 முதல் 32 மற்றும் அதிகாரம் 12, இறை வார்த்தை 19 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 81, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவருடைய காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் நம்மில் நிகழ்த்தும் அற்புதங்களை கண்டுகொண்டு அவரை போற்றி புகழவும் அவரின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர்.
கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 13 புனித கேத்ரின் ரிச்சி. இத்தாலி நாட்டின் ரொமோலாவில் பிரான்சிஸ்கோ கேத்ரின் தம்பதியினருக்கு கிபி 1522 ஏப்ரல் 23ஆம் நாள் பிறந்தார் கேத்ரின் ரிச்சி. தன் 14வது வயதில் புனித வின்சென்டின் சாமிநாதர் கன்னியர் மடத்தில் சேர்ந்து கிபி 1536ஆம் ஆண்டு அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1542ஆம் ஆண்டு முதல் 1550ஆம் ஆண்டு வரை ஆண்டவரின் திருப்பாடுகள் இவருக்கு காட்சிகளாக அருளப்பட்டது. தன் 25வது வயதில் சாமிநாதர் கன்னியர் துறவற சபையின் தலைவியாக பொறுப்பேற்றார். ஆளுமை திறனிலும் நவத்துறவிகளுக்கு பயிற்றுனராகவும் சிறந்து விளங்கினார். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக தனது கழுத்தில் கடினமான சங்கிலியினை அணிந்து ஜெபித்தார். கிபி 1590ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 நாள் தன் 68வது வயதில் விண்ணகம் அடைந்தார். கிபி 1732ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் கிளெமெண்டினால் அருளாளராக உயர்த்தப்பட்டார். கிபி 1746ஆம் ஆண்டு திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதப்பரால் புனிதராக உயர்த்தப்பட்டு அனைத்து நோயாளிகளுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். புனித கேத்ரின் ரிச்சியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனையுறும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்து இறை அருளை பெற்றுக்கொள்வோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம். அதற்காக நமது ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக, நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, இயேசுவே, குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தேவனே, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை, என் சகோதரனை, இந்த குடும்பங்களை நீர் பாரும் ஐயா. உமது இரக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை, சந்தோஷத்தால் அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை